எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா குரூப் 4ல் மிக முக்கியமான பகுதிகள் ஓகேங்களா, கேட்கக்கூடிய பகுதியை மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பசுமை புரட்சியை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. பசுமை புரட்சியுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா, அதாவது இதுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்துருக்காங்க, பசுமை புரட்சிக்கு இன்னொரு பேர் புதிய வேளாண் யுக்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புதிய வேளாண் யுக்தி தான் என்ன சொல்கிறாங்கன்னா பசுமை புரட்சியோட இன்னொரு பேர்கள். வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது டிஎன்பிசியில் எக்ஸாமில் கேட்ட கொஷினு, அதனால் அதை எடுத்துருக்கேன். வேளாண் தொழில்நுட்பம், பசுமை புரட்சியோட இன்னொரு பேர் வேளாண் தொழில்நுட்பம், விதை உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம். இதெல்லாம் பசுமை புரட்சியோட வேறு பெயர்கள். அதாவது வேளாண் தொழில்நுட்பம், விதை உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம், இதெல்லாம் பசுமை புரட்சியோடைய வேறு பெயர்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பசுமை புரட்சியில் என்னென்ன புரட்சிகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பசுமை புரட்சினா இப்போ பசுமை புரட்சி ஓகேங்களா, அதாவது வேளாண்மை. பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? நார்மன் போர்லாங். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அப்படிங்கிறாங்க. பசுமை புரட்சி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், வேளாண்மை அப்படிம்போம். வெண்மை புரட்சி அப்படின்னா பால். வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னா வர்கீஸ் குரியன். அவர் தான் வெண்மை புரட்சியுடைய தந்தை. வெண்மை புரட்சி பால் அப்படிங்கிறாங்க. நீலப்புரட்சி அப்படின்னா மீன்கள் அப்படிங்கிறாங்க. நீலப்புரட்சினா என்ன சொல்கிறாங்கன்னா மீன்கள் அப்படிங்கிறாங்க. மஞ்சள் புரட்சினா என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் அப்படிங்கிறாங்க. மஞ்சள் புரட்சினா என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் அப்படிங்கிறாங்க. தங்க புரட்சி, பழங்கள் மற்றும் ஆப்பிளை பற்றி சொல்கிறது தான் தங்க புரட்சி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கருப்பு புரட்சினா என்ன சொல்கிறாங்க, பெட்ரோல் அப்படிங்கிறாங்க. பெட்ரோலை எதன் மூலமாக பிரித்தெடுக்கலாம் அப்படின்னா பின்னக்காட்சி வடித்தல் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ரோலை பிரித்தெடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கருப்பு புரட்சி பெட்ரோல் அப்படிங்கிறாங்க. வெள்ளி புரட்சி அப்படின்னா முட்டை. வட்டப்புரட்சி உருளைக்கிழங்கு. வட்டப்புரட்சி என்னென்னா உருளைக்கிழங்கு அப்படிங்கிறாங்க. உருளைக்கிழங்கு ஒரு வட்டமாக இருக்கும் அப்படின்னு அமைச்சிங்க. சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி அதான் சிவப்பு புரட்சி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சாம்பல் புரட்சி உரங்கள் அப்படிங்கிறாங்க. இளஞ்சிவப்பு புரட்சி இறால் அப்படிங்கிறாங்க. பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள் அப்படிங்கிறாங்க. பழுப்பு புரட்சி என்ன சொல்கிறாங்கன்னா தோல் பொருட்கள் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. இவ்வளோ தான் பசுமை புரட்சி. அதாவது அந்த புரட்சிகளை இருக்குது. பசுமை புரட்சினா வேளாண்மை, வெண்மை புரட்சினா பால், நீல புரட்சினா மீன்கள், மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள், தங்க புரட்சினா பழங்கள் மற்றும் ஆப்பிள், கருப்பு புரட்சினா பெட்ரோலியம், வெள்ளி புரட்சினா முட்டை, வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு, சிவப்பு புரட்சினா இறைச்சி மற்றும் தக்காளி, சாம்பல் புரட்சினா உரங்கள், இளஞ்சிவப்பு புரட்சினா இறால், பழுப்பு புரட்சினா தோல் பொருட்கள் அப்படிங்கிறாங்க. பசுமை புரட்சியோட வேறு பெயர்கள் என்னென்னா வேளாண் தொழில்நுட்பம், விதை உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.